முகம் தெரியாத நபருடன் திருமணம், பாலுறவு, பிறகு விவாகரத்து. இவை எல்லாமே முன்னாள் கணவனை அடைவதற்காக முஸ்லிம் பெண்கள் ஏராளமான பணம் கொடுத்து அனுபவிக்கும் துயரங்கள். அந்த வேதனையை அனுபவிக்க பல முஸ்லிம் பெண்கள் ஹலாலா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய திருமணத்துக்காக ஏராளமான தொகையை செலவிடுகிறார்கள். இந்த சேவையை வழங்க பல இணையதள சேவை நிறுவனங்கள் அந்த பெண்களிடமிருந்து பெருமளவு கட்டணம் வசூலிக்கின்றன. இது பிபிசி புலனாய்வு மூலம் வெளிப்பட்ட தகவல். அது பற்றிய விவரம் இதோ. ஃபரா, இது அந்த பெண்ணின் உண்மையான பெயர் அல்ல. ஃபரா தனது 20 வயதுகளில் இருக்கும்போது தனது வருங்கால கணவரை சந்தித்தார். அவர் குடும்ப நண்பர் ஒருவரின் மூலம் ஃபராவிற்கு அறிமுகமானார். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் குழந்தை பெற்றுக் கொண்டனர். ஆனால் அப்போதிலிருந்து அவர் தன்னை துன்புறுத்த தொடங்கியதாக ஃபரா தெரிவிக்கிறார். மாதவிலக்கு காலத்தில் பெண்கள் தூய்மை இழக்கிறார்களா? பணம் வேண்டும் என்று முதல் முறையாக அவர் தன்னை துன்புறுத்த தொடங்கியதாக பிபிசியின் ஆசிய சேவையிடம் ஃபரா தெரிவித்துள்ளார். எனது முடியை பிடித்து தரதரவென 2 அறைகளை தாண்டி வெளியே இழுத்து கொண்டு வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்த முயற்சி செய்தார். சில சமயங்களில் அவர் மிகவும் மோசமாக நடந்து கொள்வார். இந்த நிலை மாறும் என ஃபரா நம்பினார். ஆனால் அவர் கணவரின் நடத்தை அதைவிட மோசமாகத்தான் மாறிக்கொண்டிருந்தது. குறுஞ்செய்தியின் வழியாக அவரை விவாகரத்து செய்யும் அளவிற்கு அவரின் நடத்தை மோசமாகியிருந்தது. யார் இந்த அண்டர்டேக்கர்? நான் குழந்தைகளுடன் வீட்டில் இருந்தேன். அவர் எனது அலுவலகத்தில் இருந்தார். எங்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து தலாக் 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 என்று அவர் குறுஞ்செய்தி அனுப்பினார். இந்த விவாகரத்து முறை பல இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சில இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரிட்டனில் இம்முறையின் மூலம் எத்தனை பெண்கள் விவாகரத்து பெற்றுள்ளனர் என்ற தகவல்களை அறிய வாய்ப்பில்லை. சர்ச்சையை கிளப்பும் ஆண்குறி இருக்கை அலைபேசி என்னிடம் இருந்தது. அதை நான் எனது தந்தையிடம் காண்பித்தேன். அவருடனே உனது திருமணம் முறிந்துவிட்டது, நீ அவரிடம் திரும்ப செல்ல முடியாது என்று தெரிவித்தார். என் மனம் சுக்கு நூறாகி போனது. ஆனால் என்னுடைய முன்னாள் கணவருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் அவரை நான் மிகவும் நேசித்தேன். அதேபோல தனது முன்னாள் கணவரும் அவரை விவாகரத்து செய்தது குறித்து வருத்தமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் சர்ச்சைக்குரிய ஒரு திருமண முறையான ஹலாலாவை ஃபரா அணுக நேர்ந்தது. இந்த திருமண முறை முஸ்லிம்களில் ஒரு சிறிய குழுவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் மும்முறை தலாக்கையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தம்பதிகள் விவாகரத்து செய்து கொண்ட பின்னர் மீண்டும் இணைய விரும்பினால் ஹலாலா முறைதான் ஒரே வழி என்று அவர்கள் நம்பினார்கள். ஹலாலா என்பது விவாகரத்து ஆன ஒரு பெண் முகம் தெரியாத வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு முழுமையாக அவருடன் இணைந்து வாழ்ந்து பின் விவாகரத்து பெறுவது. இவ்வாறு செய்தால் மட்டுமே அவரால் திரும்பவும் முதல் கணவரை திருமணம் செய்து கொள்ள முடியும். விவாகரத்து குறித்து பெண்களுக்கு ஆலோசனை வழங்கும் கிழக்கு லண்டனில் உள்ள இஸ்லாம் ஷரியா கவுன்சில் இந்த ஹலாலா திருமணங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. இது ஒரு போலியான திருமணம். இது பணம் சம்பாதிப்பதற்கான வழியாக கருதப்படுகிறது. மேலும் பலவீனமானவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் என அந்த அமைப்பைச் சேர்ந்த கோலா ஹசன் தெரிவிக்கிறார். இது மன்னிக்க முடியாத கொடுமை. ஹலாலா திருமணத்தை தவிர்க்க உதவிகளை நாடலாம் அல்லது ஆலோசனை பெறலாம். எவரையும் இந்த ஹலாலா திருமணத்தை செய்து கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். இதையெல்லாம் கேட்ட பிறகு ஹலாலா திருமணம் செய்து அதில் பல கொடுமைகளை அனுபவித்து அதன் பிறகு தனது முதல் கணவருடன் மீண்டும் சேரும் முடிவிலிருந்து பின்வாங்கிவிட்டார் ஃபரா. ஆனால் என்னை போல ஏராளமான பெண்கள் எப்படியாவது தீர்வு கிடைக்காதா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என எச்சரிக்கிறார் ஃபரா. விவாகரத்து பெற்றுவிட்டு வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்களின் நிலையில் இருந்தால் ஒழிய பெண்களின் வலியை புரிந்து கொள்ள முடியாது. இப்போது என்னை கேட்டால் நான் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஒருவரிடம் சேர்ந்து வாழ இன்னொருவருடன் என் உடலை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் எனது முன்னாள் கணவருடன் சேர்ந்து எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நான் தயாராகவே இருந்தேன் என்கிறார் ஃபரா.